Welcome to National Institute Madurai. Question பாருங்க. A rectangle has a length of 3 meter more than its width and a perimeter numerically equal in value to its area. The integral part of the value of is a diagonal. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? So rectangle சொல்லிருக்காங்க. அந்த ரெக்டாங்கிளோட லென்த் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 மீட்டர் மோர் தேன் இஸ் வித். ஸோ வித் என்னன்றது கொடுக்கல. ஸோ வித் வந்து நம்ம வந்து என்னென்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா லென்த் வந்து நம்மளுக்கு என்னென்னு இருக்கும் 3 + x அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லென்த் வந்து என்னது 3 + x, வித் வந்து என்னது பிரெத் பி வந்து என்னது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் நியூமரிக்கலி ஈக்குவல் டு இட்ஸ் ஏரியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான இது என்னது, இங்கே பெரிமீட்டர் ஏரியா ரெண்டுமே, இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் ஏரியாவும் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏரியா. நம்ம ரெக்டாங்கிளுக்கான பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும், ரெக்டாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், அந்த ரெக்டாங்கிளுக்கான டயக்னல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்னலுக்கான ஃபார்முலா என்னது √L² + b square, length square plus breadth square. So நமக்கு L and B தெரிஞ்சால் தான் ஃபைனலாக டயக்னலே கண்டுபிடிக்க முடியும். ஸோ L and B நமக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை, அதில் ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான லிங்க் தான் என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏரியா அப்படிங்கிற க்ளூ வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பெரிமீட்டர் ரெக்டாங்கிளுக்கான பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது 2 × L + b. ஏரியா ஃபார்முலா என்னது L × b. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு லென்த் வந்து என்னன்னு தெரியும் 3 + x, பிரெத் வந்து என்னன்னு தெரியும் x. இது ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ண என்ன வரும் 2x + 3ங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3x + x² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ என்ன வரும் இங்கே 4x + 6. ஸோ இங்கே வந்து 3x + x². ஸோ x² டேர்ம் இருக்க இடத்துல நம்ம ஃபேக்டரைசேஷன் மாடல் கொண்டு வந்துடலாமா? ஸோ என்ன வரும் 4x - 3. 4x அந்த சைட் போகும்போது இங்கே x² வந்துருச்சு, 4x அந்த சைட் போகும்போது -4x வரும். ஸோ பேலன்ஸ் என்ன வரும் -4x + 3x -x வரும். ஸோ +6x அந்த சைட் போனால் -6 வரும். ஸோ ஈக்குவல் டு 0. எல்லா டேர்மே அந்த சைட் கொண்டு போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணணும், 2 நம்பர்ஸ் இருக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -6 வரணும். அதே நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரணும் -1 வரணும். ஸோ என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம், 3 and 2 எடுக்கலாம். ஸோ 3 and 2 மல்டிப்ளை பண்ணால் 6, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1 வந்துடும். பட் நம்மளுக்கு என்ன வரணும் -6 வரணும், -1 வரணும். எப்போவுமே ஆட் பண்ணும்போது பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதான் நம்ம போடுவோம். ஸோ நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து என்னது -3, 2. பட் ஆன்சரில் வரும்போது என்ன வரும், ஆப்போசிட்டாக தான் சிம்பிள் வரும். ஸோ 3, -2 வரும். ஸோ -2 நம்ம எடுத்துக்க மாட்டோம், மைனஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸோ +3 மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்மளுக்கு x தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து லென்த் அண்ட் பிரெத் கண்டுபிடிச்சலாமா? L வந்து என்னது x + 3. ஸோ L வந்து என்னவா இருக்கும் 3 + 3 6 ஆயிரும். பிரெத் வந்து என்னது x தான். x வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிச்சு 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ டயக்னலுக்கான ஃபார்முலா வந்து என்னது √L². ஸோ 6² + பிரெத் ஸ்கொயர், பிரெத் என்னது 3². ஸோ இங்கே என்ன வரும் 36 + 9. ஸோ இங்கே என்ன வரும் 45. ஸோ உங்கள் 45. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்டெக்ரல் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. இன்டெக்ரல் பார்ட்னா நியர்பை ஸ்கொயர் நம்பர்ஸ் பாருங்க. ஸோ இன்டெக்ரல் நியர்பை ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன வரும் 7² 49, 8² என்ன வந்துடும் 64 வந்துடும். ஸோ நமக்கு என்ன தான் வரணும், இன்டெக்ரல் பார்ட்னா உங்கள் ஹோல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 தான் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா இன்டெக்ரல் பார்ட்னால இதோட டயக்னல் வேல்யூ வந்து என்னது 7. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, which of the following option is equal to the given expression. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இதே வேல்யூ வந்து வேறு ஆப்ஷன்ஸில் எங்கே வருது அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 16:4 டிவைட் 4 என்ன வரும் 4 வந்துடும். ஸோ 4 × 2 இங்கே 4 வரும். ஸோ 4 × 2 என்ன வரும் 8 வரும். ஸோ 8 - 5 என்ன வரும் 3. ஸோ 3 + 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். ஸோ இதே கண்டிஷன் இங்கே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிராக்கெட் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே 4 2s are 8. 8 16 நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 2 வந்துடும். ஸோ 2 மைனஸ் இங்கே என்ன வரும் 6. ஸோ மைனஸில் தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 4 வந்திருக்கு. ஸோ அது கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இங்கேயும் பிராக்கெட் இருக்குது. 4 2s are 8 பண்ணுவோம், 8 2s are 16. ஸோ 16 - 5 பார்த்தோன்னா நமக்கு 11 வரும். 11 + 1 12. ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 4 / 4 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பிராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது இங்கே என்ன வரும், இங்கே 4 வந்துடும். நெக்ஸ்ட் 4 2s are 8 வரும். இங்கே என்ன இருக்கும் 6 வரும். 5 + 1 6. 8 - 6 நமக்கு என்னது 2 வரும். ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க,
16 divided by 4 bracket remove பண்ணும்போது இங்க என்ன வரும் 4 4 2s are 8 8 minus 5 என்ன வரும் இதுக்கு வந்து 8 வரும் 8 minus 5 நமக்கு என்ன வரும் 3 so 3 plus 1 4 so இந்த condition எதுதான் satisfy ஆகுது ஆப்ஷன் D தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் question பாருங்க select the number set from a given option that can replace the question mark so question mark கொடுத்திருக்காங்க so இந்த சீரிஸ் வச்சு நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணனும் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்டா இருக்கோ அதை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லிருக்காங்க so நமக்கான சீரிஸ் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 3 8 4 6 proportion is to ratio ல கொடுத்திருக்காங்க 9 64 16 36 so இந்த ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்க இந்த ரேஷியோக்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்க next proportion எதுக்கு proportion சொல்றாங்க 25 1 64 49 proportion என்ன மீனிங்னா இந்த ரெண்டு டேர்ம் எப்படி லிங்க் பண்ணிருக்காங்களோ ரேஷியோ வச்சு so அடுத்த ரெண்டு டேர்ம் அதே மாடல்ல தான் வந்து நம்ம லிங்க் பண்ணனும் அதான் proportionக்கான மீனிங் ஓகேங்களா இங்க என்ன இருக்கு 3 இருக்கு இங்க பாருங்க 9 so இதோட 3 ஓட ஸ்கொயர் நம்பர் தான் என்னது 3 square தான் 9 next இங்க 8 இருக்கு இங்க 64 8 square என்னது 64 so இங்க 4 அடுத்து 16 4 square 16 அடுத்து பாருங்க இங்க 6 இருக்கு இங்க 36 so 6 square தான் 36 next நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க 25 இருக்கு அப்ப நமக்கான நம்பர் என்னவா இருந்திருக்கும் எதோட ஸ்கொயர் நம்பர் 25 5 ஓட ஸ்கொயர் நம்பர் தான் என்னது 5 square தான் வந்து 25 அப்படிங்கிறது கிடைக்கும் next 1 square என்னதா வந்திருக்கும் 1 என்ன 1 ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 1 ஆ வந்திருக்கும் இங்க 64 இருக்கு அது எதோட ஸ்கொயர் நம்பர் 8 ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 64 லாஸ்ட் என்ன இருக்கு 49 இருக்கு அது எதோட ஸ்கொயர் நம்பர் 7 சோ இந்த ஆப்ஷன் நம்மளோட ஆப்ஷன்ஸ்ல என்னலாம் இருக்குன்னு பாருங்க 5187 சோ ஆப்ஷன் A ல தான் வந்து நமக்கான ஆன்சர் இருக்குது சோ இதோட ஸ்கொயர் நம்பர் தான் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா क्वेश्चन பாருங்க the greatest number of 4 digit which is divisible by 15 20 25 and 45 so என்ன கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு greatest number 4 digit greatest number எடுக்கணும் சோ அது வந்து எதாலாம் divisible ஆகும்னா 15 20 25 and 45 ஆல divisible ஆகக்கூடிய நம்பரா எடுக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேங்களா so greatest 4 digit number அப்படினாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம் so என்ன நம்பர் divisible ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது so greatest இருக்குதுல greatest 4 digit number நம்ம என்னன்னு சொல்லுவோம் 9949 so இதான் என்னது greatest 4 digit நம்பரா இருக்கும் இதுக்கு அப்புறம் உள்ளது என்னது 5 digit நம்பர் ஆயிடும் so அப்பனா 4 digit நம்பர்ல greatest வந்து என்னது இந்த லாஸ்ட் நம்பர் இதுதான் next என்ன சொல்லிருக்காங்க இது எல்லாத்தாலயும் நம்ம எடுக்கக்கூடிய இந்த 4 digit நம்பர் வந்து divisible ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க so அப்பனா என்ன பண்ணலாம் இந்த கொடுத்திருக்க டேர்ம்ஸ்ல LCM எடுத்துலாமா LCM எடுத்தா என்ன வரும் 15, 20, 25, 45 5 ஆல எல்லாமே divisible ஆகும் so 5 ஆல divisible ஆனா என்ன வரும் 5 3s are 15 4 5 again இங்க என்ன வரும் 9 வந்துரும் next நம்ம என்ன எடுக்கலாம் 3 ஆல எடுக்கலாம் so 3 ஆல எடுத்தா என்ன வரும் 4 5 3 next என்ன வரும் 4 3 and 5 எல்லாமே வந்துரும் 4 வரும் so 4 5 3 next 5 எடுப்போம் so எல்லா லாஸ்ட் டேர்ம்ல எல்லாமே வந்து 1 வர வரைக்கும் நம்ம எடுத்துட்டே இருப்போம் so லாஸ்டா என்ன வரும் 3 எடுத்தனா இங்க எல்லாமே வந்து 1 ஆயிடும் so இப்போ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணலாமா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 5 4s are 20 இங்க என்ன இருக்கு 3 3s are 9 9 5s are 45 so 45 into 20 so என்ன வரும் 900 LCM வந்து நமக்கு வந்து 900 ங்கிறது தெரிஞ்சிருச்சு LCM என்ன இருக்கு 900 இப்போ இந்த 900 இந்த நம்ம greatest number எடுத்துக்கோம்ல அதால டிவைட் பண்ணனும் so டிவைட் பண்ணும்போது என்ன வரும் so the 900 ஆல டிவைட் பண்ணுவோம் so டிவைட் பண்ணும்போது 900 1 is 900 போடுவோம் so பேலன்ஸ் என்ன வரும் திரும்ப 999 வரும் திரும்ப again நம்ம என்ன பண்ணுவோம் 1 is 900 so ரிமைண்டர் என்ன வருது 99 வருது so நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க greatest number எல்லாதால 15 20 25 and 45 எல்லாத்தால divisible ஆற நம்பர் தான் கேட்டிருக்காங்க so இந்த பேலன்ஸ் வரலனா அது என்னவா இருக்கும் இந்த நம்பர் டெஃபினட்டா divisible ஆயிருக்கும் so என்ன பண்ணலாம் the greatest number என்னன்னு எடுத்தோம் 9999 எடுத்தோம் அதுல இருந்து இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிடலாமா மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய நம்பர் என்னவா தான் இருக்கும் இந்த நம்பர் இந்த எல்லா நம்பரையும் divisible ஆகக்கூடிய நம்பரா தான் இருக்கும் ஏனா ரிமைண்டர் நமக்கு கிடைக்காது அந்த ரிமைண்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் சோ மைனஸ் பண்ணா இங்க என்ன வரும் 9900 இதானது உங்க கேட்டிருக்க the greatest number which is divisible by 15 20 25 and 45 ஓகேங்களா சோ நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் C தானது நம்மளோட ஆன்சர் क्वेश्चन பாருங்க Aman's great grandfather is 105 years old so அமன் ஒரு பையன் அவனோட great grandfather so அவங்களோட great grandfather ஓட ஏஜ் வந்து என்னன்னு சொல்றாங்க grandfather ஏஜ் வந்து 105 ன்னு சொல்லிட்டாங்க so ஓகேங்களா great grandfather next என்ன சொல்லிருக்காங்க Aman's father Ram Singh's age is 1/3 of his grandfather next என்ன சொல்றாங்கன்னா Aman's father Ram Singh so அமன் இருக்காங்க அமனோட great grandfather தான் இவங்க so அமனோட father so அவங்களோட அப்பா grandfather great grandfather so அமனோட fatherக்கு என்ன சொல்லிருக்காங்க Aman's father Ram Singh so அவங்க father name என்னன்னு சொல்றாங்கன்னா Ram Singh சொல்றாங்க
Ram Singh age is 1/3 of his grandfather. So 1/3 of his grandfather. So யாரோட grandfather? அவங்க ஃபாதரோட grandfather. So ஃபாதரோட grandfatherனா என்னது? அம்மனோட great grandfather தான வருவாங்க. So அவங்க grandfatherோட ஏஜ் என்னது? 105. So அப்பனா ஃபாதரோட ஏஜ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிரும்? 35 அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஓகேங்களா? அதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 35. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 5 years ago when Aman was born. So எப்ப இது எல்லாமே என்ன டேட்டால தான் சொல்றாங்க? பிரசன்ட் டேட்டால தான் சொல்றாங்க. So 5 yearsக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிருக்கான்? அமன் வந்து பிறந்திருக்கான். பிறக்கும்போது ராம் சிங் mother was double the age of Ram Singh. ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க? What is the difference of age between Aman and Ram Singh? அமனுக்கும் ராம் சிங்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அமன்ங்கிறது யாரு? ராம் சிங்கோட பையன் தான் என்னது? அமன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்? இப்போ ப்ரெசென்ட்டாக பார்க்கும்போது ராம் சிங்கோட ஏஜ் வந்து என்னது? 35. அமனோட ஏஜ் வந்து என்னது? 5. உங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 30. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த சென்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ராம் சிங்ஸ் மதர். ஸோ இதெல்லாம் அன்வான்ட் டேட்டா. அவங்க ஃபைனலில் நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்னது? அமன் அண்ட் ராம் சிங்கோட ஏஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் 5 years பிஃபோர்லாம் சொன்னாங்க. அது எதுவுமே தேவையில்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெசென்ட் ஏஜ்க்கானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ப்ரெசென்ட்டாக ராம் சிங்கோட ஏஜ் வந்து 35 நம்மளுக்கு இங்கேருந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அமன் வந்து என்னது? இப்போ அவனுக்கு 5 years அகோ தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா இப்போ அவனோட ஏஜ் 5 years. ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 30. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, if 3√5 and root of 125 divided by root of 80 plus 6√5. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பராக இருக்குமா, இராஷனல் நம்பராக இருக்குமா, ரேஷனல் நம்பராக இருக்குமா, இல்லை இன்டீஜராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து ரேஷனல் நம்பர்னா நமக்கான ஃபார்மேட் தெரியும். ரேஷனல் நம்பருக்கான ஃபார்மேட் வந்து என்னது? P/Qவாக இருக்கணும். ஓகேங்களா? Q வந்து டெஃபினட்டாக என்னவா இருக்கக்கூடாது? 0வாக இருக்கக்கூடாது. Q not equal to 0. ஸோ இந்த டேர்மில் வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அது பேர் அது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர் சொல்கிறோம். அதே இது இராஷனல் நம்பர்னா என்னென்னு சொல்லுவோம்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட்லேயே இருக்காது, P/Q ஃபார்மேட்லேயே இருக்காது. அது போக நம்ம என்ன சொல்லணும்னா இராஷனல் நம்பர் வந்து நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா? பாயிண்ட்ஸ் அதாவது இப்போ √3 √5 அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? √2 √3 √4 இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சாரி √5 இதெல்லாம் நம்ம வந்து இராஷனல் நம்பர் சொல்லுவோம். ஸோ அதுக்கான அதாவது இதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா 1.414 அது மாதிரி நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம √3க்கு எடுத்தோன்னா வந்து 1.7731 சம்திங் அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும் இராஷனல் நம்பர்ஸ்க்கு. அதே ரேஷனல் நம்பர்ஸ்க்கு வந்து அப்படி பண்ணாது. நமக்கான பாயிண்ட் அதே இது நம்மளுக்கு ரூட்டில் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 0.153னா அகெயின் 153 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். 153 153 அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இதே இராஷனல் நம்பர்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. அது பார்த்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த வேறு நம்பர் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து இராஷனல் நம்பர் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வந்து ரேஷனலாக இராஷனலான்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. 3√5 ப்ளஸ் 125 என்னென்னு எழுதலாம்? 5√5 எழுதலாமா? ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறோன்னா 2 பேஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளில எடுப்போம். ஸோ 125 எப்படி இருந்திருக்கும்? √5 × 5 × 5. ஸோ இதானது 125. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 125 வரும். நம்ம ரூட்டை விட்டு எடுக்கும் போது ஒரு பேரை வேணால் நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ ஒரு பேரை வெளியில் எடுத்துகிறோம். 5 ரிமைனிங் என்ன இருக்குது? உள்ள ஒரு 5 இருக்குது. கீழே டிவைடில் என்ன இருக்குது? 80. ஸோ 80 நம்ம என்ன எப்படி பிரிக்கலாம்? 5ஆல் நம்ம இது பண்ணால் 16. ஸோ 16√5. ஸோ உங்கள் உள்ளே எப்படி வரும்னா 16 × 5 வரும். ஸோ 16 எப்படி எழுதலாம்? 4 × 4னு எழுதலாம். ஸோ ஒரு பேரை நம்ம வெளியில் எடுத்துடலாமா? வெளியில் எடுத்தால் என்ன வரும்? இங்கே 4√5 ப்ளஸ் 6√5 அப்படிங்கிறது இருக்கும். மேலே பாருங்கள் ரூட் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் எவ்வளோ இங்கேயே √5 தான், இங்கேயே √5 தான். ஸோ ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 + 3 என்ன வரும்? 8√5 வரும். கீழே என்ன வரும்? 6 + 4 10√5 வரும். ஸோ இங்கே √5 கேன்சல் ஆயிரும். அகெயின் 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். இங்கே என்ன வரும்? 5 வரும். ஸோ 4/5 இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? P/Qங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. Q not equal to 0. ஸோ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. Q வந்து 0வா இல்லை, அது மாதிரி P/Q ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஸோ அப்படின்னா இது என்ன நம்பராக தான் இருக்கும்? இது ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the value of √4 is டெஃபினட்டாக தெரியும். ரூட்குலேருந்து எடுத்தோன்னா எப்படி இருக்கணும்? 4 எப்படி எழுதலாம்?
2 into 2ன்னு எழுதலாம். ஸோ ஒரு பேர் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி ரூட்டை விட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது டெஃபினட்டாக அது என்ன சிம்பிள் தான் போடணும், ப்ளஸ் ஆர் மைனஸ். இது வந்து +2ஆகவும் இருக்கலாம், -2ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் போடுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. The area of rectangle is 60 units and its perimeter is 35 units. Find its diagonal. ஸோ ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா என்னன்னு சொல்லிட்டாங்க, 16 சொல்லிட்டாங்க. ஸோ ரெக்டாங்கிள், ஸோ அதோட ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது L into B. அதான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 16 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட பெரிமீட்டர், அதே ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 34 சொல்லிட்டாங்க. பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது 2 into L plus B. அதான் என்னது 34ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டயகனல் கேட்டிருக்காங்க. டயகனலுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, L² plus B². ஸோ நமக்கான டேர்ம் என்ன இருக்குது, L plus B and LB இருக்குதா. ஸோ அதை நம்ம எக்ஸ் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உள்ளே இருக்க டேட்டாஸை நம்ம இந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த 2 நம்ம இந்த சைடு டிவைடில் போனால் என்ன வரும், 17 வந்துடும். இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்களேன், L² plus B². இதை A plus B the whole square ஃபார்முலாக்கு மாற்றலாமா. ஸோ என்ன வரும், L plus B the whole square போட்டால் என்ன வரும், L² plus B² plus 2LB வரும். எனக்கான அந்த 2LB தேவையில்லை, அப்படி தானே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், -2LBன்னு ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் +2LB வரும், இங்கே -2LB இருக்கும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதனால் இந்த டேர்மை நான் ஆட் பண்ணிட்டேன். எதுக்கு நான் இந்த ஃபார்மேட்டை நான் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன், நம்மளுக்கான டேட்டா எதில் இருக்குது, L plus B and LB ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் L plus B LB ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. ஸோ வேல்யூஸை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. என்ன வரும், L plus B என்னது 17. ஸோ இங்கே 17² -2 into LBயோட வேல்யூ வந்து என்னது 60. ஸோ இங்கே என்ன வரும், 17² நம்மளுக்கு என்னன்னு தெரியும், என்ன வரும் 289 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 120. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 961. ஸோ 169. 169 எதோட ஸ்கொயர் நம்பர் தெரியும், 13² தான் 169. ஸோ உள்ளே எப்படி இருந்திருக்கும், √13 into 13. ஸோ ஒரு ரூட்டை விட்டு வெளில எடுத்தாலே பேராக தான் எடுக்க முடியும். ஸோ ஒன்று எடுத்துட்டோன்னா என்ன வந்துடும் 13. ஸோ நம்ம கேட்டுக்கிறது என்னது டயகனல். ஸோ டயகனலோட வேல்யூ வந்து என்னது 13. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.